வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்துல அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம் இறையர் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையர் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. மூவொரு இறைவன் தீரும் பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். மூவொரு இறைவன் தீரும் பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையில்ல அன்புடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய பாஸ்கா பெருவிழா நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
நாம் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வை நாம் நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றும் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து அதை நம்பிக்கையோடு உட்கொள்கிற எல்லாருக்குமே நிலை வாழ்வை அளிப்பதாக ஆண்டவர் இயேசு வாக்களிக்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, அந்த நிலை வாழ்வு இயேசுவோடு இணைகின்ற வாழ்க்கையில இருக்கிறது. அவருடைய இதய அன்போடு நம்மை இணைத்து அவருக்கு ஏற்புடைய செயல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த நிலை வாழ்வு நமக்கு சொந்தமாகிறது. ஆகவே நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்கின்ற ஒரு முனைப்பில இறை இயேசுவினுடைய இதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் உட்கொள்கின்ற அவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டுமாய் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டுடைய திருப்பிடத்திலே ஒப்புக் கொடுத்து நம்முடைய இந்த உன்னதமான வழியானது இறைவனுக்கு எல்லா விதத்திலும் ஏற்ற தகுதியான ஒரு அர்ப்பணமாக மாற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தொகுப்பு 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து
எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா எனும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர் தெரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் எனும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா எனும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தமீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்த கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறை மகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 52 59 முடிய உள்ள இறை திரு வாக்கியங்கள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது.
இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானுட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, மறைக்கல்வி வகுப்புகள் அல்லது சமயங்களிலே பொது நிலையினருக்கு இறையியல் வகுப்புகள் இவற்றையெல்லாம் எடுக்கின்ற பொழுது ஒரு சிலர் கேள்விகளை கொஞ்சம் வினோதமாகவும் கேட்பார்கள், சில நேரங்களிலே குதர்க்கமாகவும் கேட்பார்கள். எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதாவது 2 பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்குறவங்க இருப்பாங்க. ஒரு முறை நான் நற்கருணை இறையியலை பற்றி போதித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பொதுநிலையினர் வந்திருந்தார்கள், பெரியவர்கள் வந்திருந்தார்கள். அதிலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒவ்வொரு அருட்சாதனமும் நமக்கு ஆண்டவருடைய அருளை வழங்குகிறது. எனவே நாம் நற்கருணைக்கு செல்கின்ற பொழுது நற்கருணையும் ஒரு அருட்சாதனம். நாம் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாய் இல்லம் திரும்புகிறோம் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அதில் இருந்த ஒருவர் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டார். சாமி, நீங்களும் ஒவ்வொரு தடையும் சொல்கிறீங்க, நற்கருணைக்கு வர்றப்போ நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது, நம்ம பாவங்கள் மன்னிப்பதற்கு கல்வாரி பள்ளியில் நாம் நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு இப்போ 55 வயசு ஆகுது. நான் 10 வயசில் புதுநன்மை எடுத்தேன். ஆனால் இன்னும் நான் அதே மாதிரி பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் அப்போ செஞ்சதை விட மோசமாக தான் செய்கிறேன். நான் தினமும் தான் கோயிலுக்கு வர்றேன், பூசை பார்க்குறேன் என்று அவர் கேட்டார். ஒருவேளை உங்களுக்கும் அதே மாதிரி கேள்விகள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அருள் என்பது அடிப்படையிலே நம்மால் பல நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அருள் என்பது அடிப்படையில் ஆண்டவரோடு நாம் கொள்ளக்கூடிய உறவு நிலை, being situated in relationship with God. அந்த அருள் என்பது ஆண்டவரோடு நாம் கொள்ளுகின்ற உறவு நிலை. அது இருவழி பாதையும் கூட. ஒரு விதத்தில் என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய அருளை தருகிறார், ஆனால் பெறுபவன் அதை திறந்த மனதோடு எதிர்கொள்ள வேண்டும். எங்கே திறந்த மனநிலை இருக்கிறதோ, எங்கே ஆண்டவர் மட்டிலே நம்முடைய உள்ளங்களையும் இதயங்களையும் ஆன்மாவையும் திறந்து வைக்கின்றோமோ, அங்கே ஆண்டவருடைய அருள் செயல்படும். இந்த திறந்த மனநிலை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம், முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம், இரண்டிலும் மிக பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு நற்கருணையை பற்றி சொல்லுகிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகிறார். சொல்லுகின்ற பொழுது அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர் எப்படியா கொடுக்க முடியும்? முதல்ல கேள்வி வந்துச்சுல, இவர் எப்படியா கொடுக்க முடியும்?
ஏனென்றால் நமக்கென்று சட்டங்கள் இருக்கின்றன, நமக்கென்று மோசே சொல்லி வைத்த நியமங்கள் இருக்கின்றன, நம்முடைய பாரம்பரியங்கள் இருக்கின்றன. இவர் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இன்னொரு இடத்தில் நாம் படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு, நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இப்படியெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்திய போதும் அந்த யூதர்கள் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்திலே முதல் வாசகத்திலே பாருங்கள், அந்த சவுல் இயேசுவை பின்பற்றியவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகிறார். இயேசுவை பின்பற்றியவர்களை கொல்ல வேண்டும் என்று வருகின்ற அந்த சவுல் தன்னுடைய அனுபவத்திற்கு பிறகு எப்படி மாறி போகிறார் பாருங்கள். எந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்று வந்தாரோ அந்த இயேசுவினுடைய மிக தீவிர போதகராக மாறி போனார். இன்றும் அந்த சவுல் நினைவு கூறப்படுகிறார். இயேசுவை கேள்வி கேட்ட அந்த யூதர்கள் யாரும் நினைவு கூறப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த ஒரு செய்தியை வினாவாக விடுக்கிறார். நான் இந்த நற்கருணையிலே உங்களுக்காக பிரசன்னமாக இருக்கிறேன். நீங்கள் என்னை திறந்த மனதோடு எதிர்கொள்கிறீர்களா? நீங்கள் என்னை திறந்த மனதோடு எதிர்கொள்கிறீர்களா? ஏனென்றால் இந்த நற்கருணையை ஆண்டவர், வாழ்வு தரும் உணவாகிய இந்த நற்கருணையை ஆண்டவர் விட்டு சென்றது கோதுமைக்கும் திராட்சை ரசத்துக்கும் அல்ல, கோதுமை ரசத்தை மகிமைப்படுத்த அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்த. இந்த நற்கருணையை நாம் சரியான விதத்திலே பார்க்கின்ற பொழுதும் அதிலே பங்கு பெறாத பொழுதும் இந்த நற்கருணையிலே எப்பொழுதும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவிடம் நாம் திறந்த மனதோடு உரையாடாத பொழுதும் அந்த நற்கருணையினுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம் சரியாக செயல்படுவதில்லை. எனவே இந்த நற்கருணை நம் எல்லோருக்கும் அருளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அந்த யூதர்களைப் போல அல்ல, மாறாக திறந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த நற்கருணை என்பது கோதுமை அப்பத்திற்கு வழங்கப்பட்டதல்ல, திராட்சை ரசத்திற்கு வழங்கப்பட்டதல்ல, மாறாக இந்த நற்கருணை நமக்கு வழங்கப்பட்டது. அதை வாழ்கின்றவர்கள் நிலை வாழ்வை கண்டடைய வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டது. எனவே இந்த நிலை வாழ்வு குறித்த மனநிலையிலே நாம் இருந்து அந்த நற்கருணையிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் அருள் பெற்றவர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் இயேசு இறையரசை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் ஒரு அழகான உவமையை சொல்லுவார். இறையரசு என்பது கடுகு விதையை போன்றது. நற்கருணையையும் கூட நாம் அதற்கு ஒப்பிடலாம், நற்கருணையினுடைய அருளையும் கூட நாம் அதற்கு ஒப்பிடலாம். இந்த இறையரசு என்பது கடுகை போன்றது. ஒரு செடியை நீங்கள் வைக்கிறீர்கள், ஒரு விதையை நீங்கள் வைக்கிறீர்கள், விதை வைத்த உடனே அதாக வராது. அந்த விதைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் ஊற்ற வேண்டும், பண்படுத்த வேண்டும். உரிய காலங்களிலே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை போலத்தான் இந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருளும், ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் அருள் பொதியப்பட்டிருக்கிறது. அதை நாம் வளர்த்தெடுக்கிறோமா? இந்த ஒரு சிந்தனையோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் நம் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் எப்பொழுதும் தன்னுடைய ஆதிக்கத்தை, அருளை செலுத்துகின்றதாக இருக்கிறது. நாம் திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நம்முடைய குடும்பங்களும், இங்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட அர்த்தம் நிறைந்த வாழ்வை கொள்ளுகின்ற, நிலை வாழ்வை நோக்கி நாட்டம் செலுத்துகின்ற குடும்பங்களாக, பிள்ளைகளாக திகழ வேண்டுவோம். ஆமேன். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பரிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பரிவாழ்வை ஏற்றிடுவார்.
தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். விழியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாதரிங்கே. முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. விழியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாதரிங்கே. முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. தேவார் சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. தேவார் சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. போராடும் நெஞ்சில் போராட்டம் ஏந்த என் வாழ்வை பலியாக்குவே. என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினா தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா.
சாரலில் நுழைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் வீண் வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நுழைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் வீண் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறுவும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின்